படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு விஷுவலாக, அதுக்கப்புறம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் கதை தான் இல்லை படத்தில், கதையும் இல்லை, கடைசியில் எந்த கேரக்டருக்கும் டெவலப்மெண்ட் இல்லை. ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது படம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா பேன் இந்தியா அளவுக்கு போகாது. ரொம்ப இதுதான். இது முன்னாடி படம் கேஜிஎஃப்க்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப இதுவாக இருக்குது. பேன் இந்தியா ஃபிலிம்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு டேரக்டரோ இல்லை ப்ரொடக்ஷன் டீமோ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரொடக்ஷனுக்கும் மொத்த பட்ஜெட்டும் ஒதுக்கி ப்ரொடக்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி பெரிய படம் பண்ணணும், பட்ஜெட் அதிகமாக போடணும், பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஸ்டோரியில் வந்து ஸ்டோரி சொல்லணும், அதில் அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும், அந்த மாதிரி அது குவாலிட்டியான கண்டென்ட்டு குவாலிட்டியான ஸ்டோரிஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அந்த பேன் இந்தியா ஃபிலிம்ஸ் வந்து இன்னும் நல்லா வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் பயங்கரமாக இருக்குது. மேக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்ட்டு மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து கதையில் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லை, கதையில் அவ்வளோ கண்டென்ட் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே நகரில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எங்களோட ரிக்வஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறப்போ ஸ்டோரிஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணால் ஆடியன்ஸ் எங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், படம் பார்க்குறப்ப எங்கேஜிங்காக இருக்கும், நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, அதே மாதிரி பிஸ்னஸும் படம் நிறையா ஆகும் அப்படின்ற இது பண்ணுறோம். அவ்வளோதான். எங்கள் படம் வந்து நான் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேங்க படத்துக்கு. எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே வந்து சரி, KGF 1 KGF 2லாம் பயங்கரமான ஒரு படம், பயங்கரமான லெவலில் படம் நடிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். இந்த படம் ஏன் நடித்தார் அப்படி தான் நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. யாஷ் வந்து பார்த்திங்கன்னா KGF 3 நடிச்சிருக்கலாம். இந்த 4 வருஷத்தை வந்து ஏன் இந்த படத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணார், உடம்பை வருத்திட்டு ஏன் நடித்தாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மியூசிக் KGF கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிஜிஎம்மும் ஓரளவுக்கு லைட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது, படத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சாங்கு. அதுதாங்க சொல்கிறேன், படத்தில் என்னென்னா படத்தில் ஸ்க்ரீன் ப்ளேயும் ஸ்டோரி தான் மெயின். கேரக்டரை வந்து ரொம்ப வீக்காக காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டர் எதுக்கு வருது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், சம்மந்தமே இல்லாமல் வருது. நயன்தாராவோட ரோல் மட்டும்தான் படத்தில் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது, ஏன்னா அவங்க சிஸ்டர் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. மற்றபடி கேஆர் அட்வானி, அதுக்கப்புறம் நம்ம ருக்மிணி வசந்தில் எதுக்கு வந்தாங்க, அவங்களோட ரோல் என்ன, எதுக்கு இந்த படத்தில் அவங்கள கேஸ்ட் பண்ணாங்கன்னே புரியாமல் இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூவை வச்சுட்டு படத்தை இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். டைரக்டரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நடிகரோட கால் ஷீட்டையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.